ஹாய் ஹலோ வணக்கம் எம்சி ஃபேமிலி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, இன்றைக்கி சண்டேங்க. ஸோ சண்டேனா எப்பயுமே மார்னிங் நேரமே போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நான் டயர்டாகி தூங்கிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாடி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தொப்பை மட்டும் பெருசாகிட்டே போகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதனால் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மார்னிங் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அதனால் இப்போ நம்ம 7:30க்கு மேலே மார்க்கெட் போகலாங்க. மார்க்கெட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கணபதிபாளையம் தான். திருப்பூரில் கணபதிபாளையங்கிற மார்க்கெட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே எங்கள் அத்தை வீடு இருக்குது. அங்கே போயிட்டு தம்பின்னு சின்ன பாப்பாவையும் விட்டு போட்டு அங்கே பெரிய பாப்பா இருக்கா, அவளை கூட்டிகிட்டு மார்க்கெட் போயிடுவோங்க. பெரிய பாப்பா மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போகிறோம்னா, அவளுக்கு நம்ம சொல்கிறது புரியும், அதனால் கூட்டிகிட்டு போவோம். போகிற வழியிலே அத்தையோட தோட்டம் இருக்கிறனால அங்கே விட்டுட்டு போயிடுவோங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம். அதே மார்க்கெட்டுக்கு போகிற முன்னாடி மெயினாக சில்லறை வேணும். சில்லறை இல்லைன்னா மார்க்கெட்டில் பணம் சில்லறை தரலைன்னா காலையில் திட்டுவாங்க. அவங்ககிட்டயும் சேஞ்ச் இருக்காது. அப்புறம் அங்கே ஜிபேயும் நாட் அவைலபிள். அதனால் ஏடிஎம் சேஞ்ச் காலையில் எங்கே போகிறோம்னா அடியாக போயிட்டு சேஞ்ச் எடுத்துகிட்டு தான் போயிட்டு நம்ம பாப்பா கூட்டிகிட்டு நம்ம மார்க்கெட் போகலாம். இது வரைக்கும் நான் வீடியோவில் எங்கள் அத்தையங்க தோட்டத்தை நான் போடல. அத்தையங்க தோட்டம்னா அத்தை ஓனாக இல்லைங்க, குத்தகைக்கு டென்ட் மாதிரி எடுத்து அவங்க இப்போ குத்தகை பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணையம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆடு மாடெல்லாம் வச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோங்க. வாங்க போய் அங்கே எப்படி இருக்குது தோட்டத்தில் நான் என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. அந்த தோட்டத்தோட பாதையே வண்டியே போக முடியாத அளவுக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதில் தான் வண்டியும் போகணும், காரும் போகும், லாரி தண்ணி ஓட்டுறக்கும் இதில் தான் போகும். இந்த பாதையில் தான் கொஞ்சம் கரடும் புரடான ரோடு பகுதி தான் அது. அங்கே போனோடனே நம்மளை எப்பயும் வர வைக்கிறது இவருதாங்க. இவர் பேர் சிவடன் அப்படின்னு தான் பேர் அவனுக்கு. அவன் பாருங்கள், என் குழந்தையெல்லாம் எப்படி கொஞ்சம் அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பொண்ணுங்களையும் அவன் நல்லா பார்த்துப்பான். நல்ல பையன். அங்கே ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, அது பாப்பா. இவங்க 2 பேர் அண்ணன் தங்கச்சி மாதிரி, ஒரே பிரீடு, அண்ணன் தங்கச்சி தான். இதுதான் சுற்றியும் இப்போ மாட்டுக்கு வெள்ளாமல் போட்டிருக்காங்கங்க. இது மாடு ஆடெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான பிளேசஸ். அங்கிட்டு கிணறு இருக்குது. சுற்றியும் தோட்டம் இவ்வளோ தான். இப்போ நம்ம பெரிய பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம காரில் மார்க்கெட் கிளம்பியாச்சு. அவள் நேற்று நைட்டே எங்கள் அத்தை தோட்டம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பால் டெய்லி கொண்டு வருவாங்க ஈவினிங். மேடம் சண்டே இந்த மாதிரி சாட்டர்டேனா டியூஷன் லீவு. அதனால் ஈவினிங் ஆனால் அவங்கள பார்த்தோன்னே அவங்களோட கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம மார்க்கெட் போயிட்டுருக்கோங்க. இது மார்க்கெட் ரோடு தான். அப்படி சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமையானா எல்லாம் எங்கடா போகிறீங்கிற மாதிரி ரோடே அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் தான். ஏன்னா அவரே இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற வேலையை பார்க்கலான்ட்டு அவரை பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டேங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஜன்னு தான் இருக்கும். எல்லா பக்கமே மார்க்கெட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி விற்கிறது மட்டும்தான் தமிழ்காரங்களாக இருப்பாங்க. நல்லா பாருங்கள், சுற்றியும் ஹிந்திக்காரங்க தான் அதிக மெஜாரிட்டி. காய்கறி விற்கிறது மட்டும்தான் தமிழ்காரங்க, வாங்குறது எல்லாமே ஹிந்திக்காரங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில், எல்லாம் ஹிந்திக்காரங்க மட்டும்தான் அங்கே ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட விலை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு. ஏன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியே 1 kg 40 ரூபி. அப்படின்னா நாங்கள் 2 வீட்டுக்கு வாங்கினோம். அத்தையவங்களுக்கும் வாங்கணும், எங்களுக்கும் வாங்கணும். அப்போ நாங்கள் எல்லாமே 2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவோம். கூறுகாய் எல்லாமே ஒரு கூறு 20 ரூபா. அது கணக்கு பண்ணி நாங்கள் ஒரு கூரை 2ஆக பிரிச்சுப்போம். அப்படி இல்லைன்னு நாங்கள் ஒரு கூரை தான் நாங்கள் எடுத்துப்போம். ஆளுக்கு 2 கூறு கணக்கில் எடுத்துப்போம். இங்கே பக்கத்தில் கூட பாருங்கள், ஹிந்திக்காரங்க தான் நிற்கிறாங்க. அவங்க கூட நீட்டாக சால் போட்டு தான் வருவாங்க. நம்ம தமிழ்காரங்க தான் கலாச்சாரத்தையும் மறந்துட்டோம். எப்படி எங்கிருந்து வந்தோங்கிறதே மறந்துட்டோம் நம்மளாம். நான் சால் போடாதவங்க தப்பு சொல்லலை. பட் எல்லா இடத்துலையுமே சால் போடாமல் வரக்கூடாது. பேசிக்காக அதுதான் ஒரு நம்ம சால் போடாதது சொல்கிறது. நம்ம பெண்ணுரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அது கமெண்ட் வரும் தெரியும். பட் பேசிக்காக எல்லா இடத்துக்குமே அப்படி போடுறோம். நல்லா ஒரு ஃபேஷன் ட்ரெஸ் போடுறீங்கன்னா வெளியே போகும்போது நீங்கள் சால் போடாமல் போகிறது ஓகே. மார்க்கெட்டுக்கு கூட சால் போடாமல் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான். நம்ம தான் இங்கே வடக்கன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் நீட்டாக தான் இருப்பாங்க. திருப்பூர் வடக்கன்ஸ் எல்லாமே சால்லாம் போட்டு நீட்டாக தான், ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் போடுறாங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் என்ன ஆனாலும் லிப்ஸ்டிக் மட்டும் நல்லா
ரெட் சிக்னல் மாதிரி அடிச்சுப்பாங்க. அது மட்டும்தான். என் பொண்ணு மார்க்கெட் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்ச உடனே பார்த்துக்குங்க சமோசா வாங்குறதுக்கு கடையில் நின்றுட்டுருக்காங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா சமோசா வாங்கி சாப்பிடாம போக மாட்டோம். அது வீட்டுக்கு கொண்டு போய் டீ வச்சு குடிச்சுப்போம். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இளநீ குடிச்சிடுவோம். மார்க்கெட்டில் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இளநீ வந்து ஆளுக்கு ஒன்று குடிச்சிடுவோம். குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி இளநீ கடையுமே ஃபுல்லாக போட்டுருந்தோம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்குது. மழை பெஞ்சங்காட்டிக்கு எல்லா இடமும் வதவதன்னு இருக்குது. எல்லாருக்கும் சேறு சகதியமாக தான் இருக்குது. இப்போ இளநீ குடிச்சாச்சு, சமோசா வாங்கியாச்சு, இப்படி நம்ம நேராக வந்து மார்க்கெட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா தம்பி வேறு விட்டுட்டு வந்து 1.5 ஹவருக்கு மேலே ஆச்சுங்க. ஸோ நம்ம இனிமேல் வீட்டுக்கு தான் போகணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக என்னென்ன நடக்குதுங்கிறத நான் இனிமேல் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். எனக்கு வந்து 3 குழந்தைங்களை வச்சுட்டு வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரெகுலராக வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் கண்டினியூவாக போடலாங்க. உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க விஷயத்தில் டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். என் பர்சனல் நம்பர் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தருவேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.